மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் முன்னேறி செல்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளை அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கித்தான் எல்லோரும் சென்று சேர்வது வழக்கம். அல்ல, அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. நான் உட்பட யாரும் கட்டுத்தொகை கூட பெறவில்லை. ஆனாலும் இந்த இயக்கத்தை நோக்கி, இந்த களத்தை நோக்கி புதியவர்கள் 1000 பேருக்கு மேலாக வந்து இணைய வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்கள். எல்லோரும் எளிதானதை செய்ய நினைக்கிறார்கள், சரியானதை செய்ய நினைப்பதில்லை. ஆனால் நீங்கள் சரியானதை செய்ய நினைக்கிறீர்கள். அதனால் இங்கே வந்திருக்கிறீர்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறார் கீவ விடுதலை புரட்சியாளர் சேகுகிறார். நாம் பார்க்கிறோம், நீண்ட காலமாக கவனித்து வருவதில் இந்த தமிழர் நிலத்தில் சில சொற்கள் மிகுந்த மதிப்பிழந்து கேவலப்படுகிறது. ஒன்று மாற்றம், இன்னொன்று புரட்சி, இன்னொன்று தளபதி, இன்னொன்று வரலாறு. இதெல்லாம் ரொம்ப அவமதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தளபதினா என்ன? எந்த படைக்கு தளபதி? எது சொரி சரங்கு படையா இல்ல எந்த படை? 6 படை கட்டி என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவனே தன்னை தளபதி என்று போட்டுக்கொள்ளல. இங்கே எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். முதல்ல நம்முடைய அரசியலை நீங்கள் புதிதாக வந்தவர்கள் உள்வாங்கிக் கொள்ளும். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் இல்லை. முதல்ல அதை தெளிவாக வாங்கி. நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்க விளங்கிக்கொள்ளும். நாம் தமிழர் கட்சி மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் பாசறை தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு மட்டும். அதில் தெளிவாக இந்த கட்சியில் இருப்பதற்கு, இணைவதற்கு, தளபதியாக இருப்பதற்கு, தம்பியா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் தளபதியாக இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற போது உடல் தகுதி, கல்வி தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு, படைக்கு, இராணுவத்திற்கு ஆள் எடுக்கும் போது உடல் தகுதி, அறிவு தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார்.
நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் பெரும்படையில் மக்கள் இராணுவத்தில் இணைவதற்கு எவ்வளவு தகுதி தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கட்சி கிடையாது, இது மற்ற கட்சிகளைப் போல கட்சி கிடையாது. இது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக கட்டப்பட்ட புரட்சிகர அரசியல் இராணுவம் என்பதை புரிந்து. போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறான் மாசேத்து. இந்த அன்னை தமிழினத்தின் விடுதலைக்காக நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் ரத்தம் சிந்தும் புரட்சிகர அரசியல் போரை செய்தார். அவன் பிள்ளைகள் நாம் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை இந்த தாய் நிலத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அவசியல் பட்டால் அதையும் சிந்துவோம். நாம் எப்பேடுபட்ட இனத்தின் மக்கள் என்பதை என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள், என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. உலகின் மிகுந்த பெருமைக்குரிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நீனும் நானும். உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். தமிழன் சொன்னால் அது தற்பெருமை. உலகில் பல்வேறு மொழிகள் ஆய்வறிஞன் தன் ஆய்விலே நிறுவுகிறார். தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு இனம் தமிழ் பேரினம். சீனர்கள், கிரேக்கர்கள் அவர்களையும் தாண்டி இந்த துணைக்கண்டத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்ற இனம் தமிழினம்தான். ஒரு பெருமைமிக்க ஒரு இனத்தின் மகன். உன்னுடைய தாய்மொழி தமிழ். உன் மனச்சான்றுபடி உலகில் மாறுதலை ஏற்படுத்தி எல்லோரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் என்கிறார். உன் மனச்சான்றுபடி நீ நின்று பாய்ச்சு. இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற போது நீ தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை ஒரு தடவை திரும்பி பார். எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா? உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது அரை நூற்றாண்டுகளுக்குள்ளே. தமிழர் நாட்டில், தமிழர் ஏட்டில், தமிழர் நாட்டில் தமிழ் இல்லை. பேச வராது, எவனுக்கும் பேச வராது. நீ மீறி நல்ல தமிழிலே பேசினால் அவன் கேட்பான், நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். சரி, அண்ணன் சொல்றதுக்காக நீ சோதிச்சு வேணா பாரு. இப்ப வழி கேட்கிறாங்கன்னா, வழி ஐயா நீங்க நேரா செல்லுங்க, இடதுபுறம் திரும்புங்க, அங்க ஒரு கோயில் வரும், அந்த கோயில்ல இருந்து அப்படி வலதுபுறம் திரும்புங்க, நேரா போங்க, அங்க அந்த நீங்க கேட்கிற முகவரி வருதுன்னு சொல்லு. அவன் நிச்சயமா அங்க இருக்கு. என்னப்பா நாம் கேட்கிறாதா இல்லையா? ஏன் உன் மொழி, உன் அடையாளம். சீனால இஸ்லாத்தை ஏற்றவன் இருக்கான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். சீனால கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். ஆனால் நான் ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவத்தை. ஆண்டனி, பிரிட்டோ, சேவியர் தான் பேர் வச்சிருக்கேன். ஏன் இஸ்லாத்தை தமிழ் தூய தமிழில் ஏற்க முடியாது? எங்க அப்பா மனைவி முஸ்தபா தன் மகனுக்கு செம்மல் என்றும் பேர் வைக்கலையா? செம்மொழி என்றும் பேர் வைக்கலையா? இப்ப நான் வைக்கல, என் பிள்ளைகளுக்கெல்லாம் யூசுப்பு, எல்லாரும் யூசுப்பு. தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். தட்சாலி வரானர், அவனுக்கு தெரியுது படிச்சுன்னு. ஹசானா, அருள்மொழி ஹசானா. உசேன், தமிழ் மகன் உசேன். என் தம்பி மகன் அபு மகனுக்கு நான் பேர் வைக்கலையா? முகம்மது, செம்மல் முகம்மது. தமிழன், நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். என் மகன் வளர்ந்து சொல்றான், எங்க பெரியப்பா வச்சிருக்காப்ல, என்ன செம்மல், முழு பேரு செம்மல் முகம்மது. தெரியுது, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். இதான் என்ன அடையாளம்? எங்க தொலைச்சிருக்க பாரு நீ. உனக்கு மாத்திரையில இருந்து ஆரம்பிச்சாண்டா, அனால்ஜின், நோவால்ஜின், அதெல்லாம் இப்ப டீ காபி எல்லாம் தமிழ்ல தானே. நேரம் என்னன்னு எவனாவது கேட்கிறானா? டைம் ப்ளீஸ், டைம் என்ன?
அப்ப ஒரு அறை விடணும்டா, செவில சேர்த்து அடிக்கணும்டா, செவில சேர்த்து அறையணும். உன் தாய்மொழியை கொன்று புதைத்தார்கள் திட்டமிட்டு. மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் தமிழ் பேரின மக்களை வெளியேற்றினார்கள். அதற்கு வாய்ப்பாக வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலமல்ல. என் உடன் பிறந்தவனே, வரலாற்று பேராவணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே இது பதிவாகி இருக்கிறது. எல்லா கோயில் மதிப்புவத்திலும் உன் வரலாற்று பேராவணம் பொறித்து வைக்கப்பட்டது. அவ்வளவே அழிச்சான். உன்கிட்ட பக்கத்தில் உட்காந்தே பேசினா, உன் மொழி ஐயோ தமிழ்ல என்ன இருக்கு, இது படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை கூட லாய்க்கல. நீ நம்பிட்ட. தமிழ் அறிவியல் மொழியில நான் நம்பின. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி என்னடா நீ படிச்சிருக்க? பொழிப்புரை இல்லாம திருக்குறள் படி சொல்லிடா பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மணிமேகலை, சிவகிந்தம் சொல்லி பார்ப்போம். அங்க ஒருத்த வந்தான். எல்லாத்துக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. கற்றறிந்த ஆண்டோர்கள் சான்றோர்களே பொழிப்புரை நூல் எடுத்து படிக்கிறீர்கள். என்ன அர்த்தம் தெரியல. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாடை அது போர்த்தி. மருங்கு வண்டு சிறந்த என்ன கோப்பன்னு புரியலையே. ஒவ்வொன்றுக்கும் பொருள் தேடிட்டு இருக்க வேண்டியது. ஒருத்த வந்தான், நேரடியாக மக்கள் மொழியில பண்ண பொழிப்புரை தேவையில்லை. நேரடியா அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டு. என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ, அன்றைக்கு இந்த இனம் எழும்படா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு அப்படிதான் அறிவாகும். பிளடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிரும். இந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வருமடா. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா. பைத்தியக்காரன், வைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிர்டா. என்னடா எங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்புவ, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன் நிதி திருடங்க. அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட மேலவன். நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி, திரள் நிதி அம்மட மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட.
நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி காசுல ஒரு தேடி இறந்த மாட்டோம்டா நாங்க. திறன் நிதி காசுல இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்டப்ப பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேங்க ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒருத்தர் ஒரு சாதாரணமாக எங்களை இந்த சும்பப்பெண் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசித்து பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரருக்கா. அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா, அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமையே ஒரு நாள் இந்த கார்ல வண்டியில வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளவு தூரம் பயணத்துல இது எப்படி மாமா, அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து இட்டுட்டு போனாப்ல. பொருட்கள் இப்ப நான் சொந்தமா விண்ணூரி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்கள செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன அப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான். இப்ப நம்ம என்ன பயிற்சி கூடத்துல ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலத்துக்கு இப்படி வச்சா அப்ப பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தட்டார்வு ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரப்பல. அவன் என்ன துறைக்கு சொன்னேன், அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்னே கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு தெரியா, டேய் டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா தம்பி கொள்ள வெறியில இருக்கோம் பார்த்துருக்கு. பேசவே ஆரம்பிக்கல, எதிர்க்கிறார் எதிர்க்கட்டே எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம், சில கேள்விகள். நாங்க ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்டது? உலகத்தில் எந்த இனத்திற்கும் எங்கள் தலைவனை போல தலைவன் வாச்சிருக்க மாட்டார். என் தம்பி வெற்றிச்சலன் சொன்னான்ல, 3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்திலே நின்றான். உலக வரலாற்றிலே எங்கள் தலைவன் தான். அவன் நின்றான், அவன் மகன் நின்றான், மகள் நின்றான், அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாயும் தந்தையும் களத்திலே கொண்டு நிறுத்தினான், தன்னோடு வைத்திருந்தான். 3 தலைமுறை, 3 தலைமுறையின் தன் இன விடுதலைக்கு பலியானது உலக வரலாற்றிலே என்னுயிர் தலைவன் பிரபாகரனும் அவன் குடும்பம். எத்தனை பெருமையிடா, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேரினத்தின் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவமாகவே வாழ்ந்தவன், கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை பாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம்மின முன்னோர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்தது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? ஏன்? உயிர் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மடிவது மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இதான் மான தமிழனின் கோட்பாடு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடினா புரட்சி பாவலன்.
தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அன்பே அவரது மொழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் வந்தான். அமிழ்தம் ஏன் சொல்றா? இவனும் சொல்றான் தமிழுக்கு அமுதென்று பேர், அமுதுக்கும் அமுதென்று பேர், ஆனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே நீ போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே போனால் அது அமிழ் 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 என்று கேட்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா அதோட நிறுத்திட்டான் அவன். ஒருத்தன் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என்ன பெருமைடா உனக்கு இல்ல? யார் தமிழன் பெருமைக்குரியவன்? காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நம் புரட்சி பாவலன். நீ யார்? தமிழன். நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டால் நம்மள ஒரு பய வீழ்த்த முடியாது. ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், வேட்பாளர் எவன், படிச்சிருக்கானா, யாரு இவரா இவரா நம்ம ஒரு எம்எல்ஏ? அவருக்கே தெரியல இவர் சீட்டு கொடுத்தமா ஜெயிச்சாரா, இவர் மந்திரியா, என்ன செய்யறன்னு தெரியல. ஏதோ நாய் திருட்டு போயின்னு கடிச்சு விடாம இருந்தா சரிதான். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது, நம் தலைவர் நமக்கு கையளித்த பெருங்கனவு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் தலைவர்கள், நம் தலைவனும் பல்லாயிரக்கணக்கான நமது மாவீரர்களும் சுமந்த கனவு இன்று நமது கைகள். களம்பேறு காலம்பேறு கனவு ஒன்றுதான். தம்பி வெற்றிச்செலன் சொன்னது போல நான் முன்வைத்ததுதான், இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. பாதையை தேடாதே உருவாக்கு என்றார் தலைவன். ஹிட்லர் சொல்றான், அங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதையவா பாதையவா தேடி இறங்கி நட, அது பாதையாகும்னா இறங்கி நடந்தான் தலைவன், பாதையாச்சு. நமக்கு சொன்ன பாதையை தேடாதே உருவாக்குங்க, நடந்தோம், உருவாகிவிட்டது, இலக்கை குறித்தாகிவிட்டது. அந்த இருக்கு பாதை சரியானது, பயணம் தெளிவானது, உழைப்பு கடுமையானது, உண்மையானது, வெற்றி உறுதியானது. ஆனால் காலம், அதுதான் தம்பி துறை சொல்ற, என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நானா வந்தவன் இல்லை, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்லைன்னா. காலம் என்னை இறக்கி விட்டுச்சு, நான் படம் எடுத்து பிழைக்குதான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ள குதிச்சு கேட்பார்ல, அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. வரலாறு எனக்கு வார்த்து கொடுத்த மாபெரும் பொறுப்பு. சரி, இல்லடா நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறிட்டோம். நாதி இருக்கடா உனக்கு. தமிழ் என்று, தமிழர் என்று, காடு என்று, செடி என்று, மலை என்று, ஆறு என்று, அருவி என்று, நிலம் என்று, வளம் என்று சொல்வதற்கு உனக்கு ஒருத்தர், ஒரு வீர மகன் ஒருத்தன் கிடையாது. உலகத்துல ஒரு மகன், அண்ணன் தம்பி, தலைவன் தம்பி, அதெல்லாம் தாண்டி அப்பா மகனுக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு. என் தங்கச்சி கூட சொல்லுவா, அவன் வரும்போது தம்பி அவன் தான், போகும்போது மூத்த மகனா போனான்னு பேச்சில் சொல்லியிருப்பா. பாரு, ஒரு தலைவன் தன் பிள்ளைய ஊருக்கு அனுப்பும்போது தன் சாக துணிஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா போயிரும்.
சத்தியம் சொல்றேன். இந்த பார், தன் தன் எனக்கு சொல்லி அனுப்பும்போது ஒரே வார்த்தை தான், சாக துணிஞ்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாயிரும். இல்லைன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு, இங்க திமுக ஆண்டுகிட்டு இருக்கு, ஒரு பையன் இவ்வளவு கூட்டம்லாம் ஒத்தை மகன் கருத்தரவா கத்தி எனக்கு எனக்கு இவன் வரணும் பாடம் எடுக்கிறது, கொள்கை உறுதியை பற்றியும் நிலைப்பாடு பற்றி எனக்கு கூட்டணி வைக்க காட்டணும் சொல்ற வயிற்றுக்காரடே போறதுன்னு ஆயிடுச்சு, போய் அங்கிட்டு போய் ஏதாவது பொழைச்சிட்டு போவார், போற போக்குல அதை புலம்பிட்டு போகாது. கூட்டணி வைக்கிறதுன்னா எத்தனை எத்தனை பேர் பேசியிருப்பான்? ஒரு விழுக்காடு விழுக்காடு வைக்கிறவன்ட்டு அவளை பேசும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டவனை எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்? போயிருக்க முடியாதா? போயிருக்க முடியாதா? இனமானத்திற்காக போராட வந்த பிள்ளைகள் நாங்கள், ஆனால் தன்மானத்தை இழந்து விட்டு போராட மாட்டோம். தோத்துட்டு போறோம், யார்கிட்ட தோக்குறோம்? தோல்வி எனக்களுக்கானதில்லை. என் தம்பி சொன்ன மாதிரி, எங்க ஐயா பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் சொன்னது மாதிரி இனத்திற்கானது. என் மக்கள் முடிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு இது சரி என்று செய்யுங்க, அவ்வளவுதான். சாதி பார்த்து போடாதே, ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுனது நாம். புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூக மக்களுக்கு தேடி தேடி தேர்தல் நிற்க வாய்ப்பு கொடுத்தது நாம். ஆதி தமிழ் குடிகளுக்கு 16 22 தொகுதி பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். 21 16 தொகுதிகளை தேர்வு செய்து பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். பிறகு இந்த போது எல்லாருக்கும் நாவிதர், குயவர், வண்ணார், இது இந்த மாதிரி பழங்குடி மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதுனால தச்சர், இவங்களுக்கு எல்லாம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம். ஒரு தடவை கூட அவன் வென்றதில்லை. எவ்வளவு பெரிய வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம் பாரு. இவன் சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் செய்யல. அதனால இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனா நாங்க சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்க சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்ற? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க நீங்க நல்லது எதையும் கொண்டு வரதுலேயே நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுலேயும் நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமா போட்டு காட்டினேன், ஒரு துளி காட்சியே போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும், நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்துல இருந்து அங்கே எழுப்பியிருப்பேன், இப்ப இல்ல. இந்த அரங்கத்துல இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன், என் தம்பி தங்கிகளுக்கு இடையில. பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும் போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்கிறீங்க? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி எப்படி ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டோம், ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டோம். எங்கிட்டு ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சரா நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சுவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேப்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு ஒழிச்சு வச்சுட்டு வரோம். வாய்க்கிட்ட ஒழிக்கிறது இல்ல. நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள், போதைப் பொருள், போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்ல, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்ப ஓடுனீங்க 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 ஓ மாநாடு முதல்ல 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய் என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்பா. அவரு போய் கேளுங்க. ஏய்
இதெல்லாம் ஒரு பெருமை. போதை பொருளை ஒளிஞ்சிருச்சா? நீங்க ஒளிஞ்சிருச்ச. போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் வரையில் போதை என்பது போதை பொருளுக்கானது என்ன? திடப்போதை, கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமேன், மெத்தப்பட்டமேன், அப்புறம் வேற என்ன இருக்கு? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதை பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு தெரு திறந்திருக்க டாஸ்க் மார்க், அதுல விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்ல பழச்சாரா இல்ல கோயில்ல கொடுக்கிற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற? என்ன மாற்றங்கிற? இதே பேசுறது நம்ம மாற்றம் சொல்றதுனால மாற்றிட்டோம், நாங்க மாற்றோம். என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யல, செய்யாது. அதேதான் இவர் செய்து. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம், அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் வைக்கிற அம்மா படத்துல இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல, நான் வேற புதுச்சேரியில இருந்துல வரணும். தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குற நிறைய பேருந்து கிடக்குறல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்ப இவர் உட்கார்ந்துக்கிட்டு இவர் இப்ப இருங்க வர. அப்புறம் சிங்கப்பெண், பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம், அப்படி சிரிச்சுட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெரு தெருவா விளம்பரம் இருக்கு. இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம், பேருந்துல போல. அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன், பேரை வச்சுக்கிறான், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வார், எதையோ ஒண்ணு வச்சுக்கிறது, பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் ஆயன், அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து, அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி திருத்திக்கிறது கிடையாது. தவறுதான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு, சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு IPL பார்க்க போவாங்க. இவனுக்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, என்ன வெங்காயத்துல நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுது? எப்படி மந்திரி ஆகுது? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டுல குழந்தைய வச்சு பார்த்துக்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோட இருக்கும்னா வீட்டுல தொலைக்காட்சியில பாரு. அங்க கூட்டி கொண்டு போய் மாத்திரைய ஒரு இதுல வச்சு, அது எது கடனட்டையில இப்படி நசுக்கிறாப்ல. பின்னாடி ஒரு புள்ள குழந்தை அழுதுச்சு, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருப்பி அதை எவனா எடுத்துருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாத்திரைக்கு ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க, மாத்திரை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா, உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்குண்டா, எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது அவர் கொடுக்குறாரு, இப்படி நச்சுக்கு போடுறாப்ல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்ல. டேய், நாட்டையே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டையே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க காப்பாற்ற போராடுறோம்டா, கேள்விதான்டா கேட்கிறோம்.
உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான், இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1,00,000 கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப நான் என்ன செய்வேன், பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன், காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு, சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்லுவேன்னா, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தரேன், உனக்கு வேலை தரேன். இது நான். நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான் கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தான் எப்படி எப்படி தெரியும் டாக்டர் இவ்வளவுதான் இருக்கு. அடே IAS மொத்தம் 7500 இந்தியா முழுமைக்கு எவ்வளவு, 5800 300 இவ்வளவுதான் IAS. IPS எவ்வளோடா, 7000 எவ்வளவுடா, முதல்ல எவ்வளோடா, ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளவுதான். நான் எல்லாம் IAS சோறு அது எங்க ஆத்தா அப்பதான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்திலே கிடைக்கும். இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு, இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலா இறைய கொடுத்து கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடுறான். இங்க அது வரும்போதே எல்லாம் போய் நிற்கும் போது அங்க ஏத்துறதுல இருக்க இடம் இங்க இறக்கும் போது இருக்குல்ல, நான் போராட்டம். நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன மயத்துக்கு அங்க இருந்து ஏத்துற, நீ இங்க வளர்க்க வேண்டியதானே. அப்ப அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பலகை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காயில வச்சிருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா பேசினவன் தம்பி, இந்த வலையொலியில் இருக்கணும் குறிச்சு வச்சுக்கணும். தோற மகளே குறிச்சு வச்சுக்கணுமா, டே அவனை இவன் தாப்பா கொண்டாப்பா நாக்க போடுறாங்க இழுத்துக்கடா எல்லாம் தேய்ச்சு இருட்டு ரூமுக்குள்ள போட்டு 1 வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாம போட்டு உன்னை கொள்ளல பார்த்து நீ ஆடு மாடு போய் சொல்லுவான். டேய் உனக்கு மேய்க்க வைக்க மாட்டா வெளில போடா நாய். சீனக்காரன் 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம், மாடுமை ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவை. என்னன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறீங்க, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. என் தம்பி துறை சொல்றான்ல, நானே யுவான் ஸ்வாங் மாதிரி கமான் பிங் பிங்க்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா பேசுறான் யாவன். ஒரு கோட் போட்டுக்கணும் இல்ல வம்படியா நான் நீ, ஏன்னா அவர் கலட்டிட்டாரு, இப்ப நான் போடணும்னு. ஏன் நீங்க தான் போடுவீங்களா, நாங்க போட மாட்டோமா? அப்ப நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இங்க ஒரு டை ஒன்று கட்டிட்டு ஆமா, அவர் இங்க வச்சா பொட்டு, நான் இங்க வைக்க போறேன். ஐயோ, நாங்க வாங்கி வந்த வாரம் தப்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அப்படி. இப்ப தொலைநோக்குங்கிறது என்னன்னு இருக்குல்ல, எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்ப வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது, இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு, கட்டுமான இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுவீங்க? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்துக்கு கேட்டு போடுவீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவான், முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக கையெழுத்த போட்டுருவான். பிறகு என்ன போடுவான், கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கருவி என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்.
தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை முகிலும் கற்கை நன்ற என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுறேன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. இந்த இலவசம்ங்கிற வார்த்தையே ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன நலன் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதைத்தான் இந்திய கல்வி. கல்வியில் தாய் சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி 10 years back. திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருந்து உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. லீகானி சொன்னா லீகானி only 10 years you make my hand in Singapore. என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்துறேன். நிறுத்திட்டான். லீக்வானி சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாதா? ஒரு இத்திரியின் நாடா, இத்திரியின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்ல கடலை தவிர. எந்த வளம் இல்லை என் நிலத்துல. என்ன அறிவு வளமா, உடல் வளமா, இல்ல நில வளமா, மலை என்ன கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்க போறானடா. கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிறநாட்டுக்கு வேலைக்கு சிங்கப்பூருக்கு வேலைக்கு என்ன போன என் நாடு சொர்க்கமிடாது. இவ்வளவு வளர்த்த வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டுல பாலைவனத்துல போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு என் பிள்ளை நிக்கிறான்டா. இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்கலாம், அன்னை நிலத்துல ஆடு மாடு மேய்க்க கூடாதாடா. என்னடா கொடுமை இது? எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல, உன்னே மேய்க்க சொல்ல பரதேசி இக்காலி பல ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்க நடக்குதுங்க, இந்த கூட்டு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்கன்னு. நீ அங்க வருவ. 2000 ஏக்கர்ல பண்ணை இருக்கும், அங்க கூடாரம் இருக்கும். உட்காந்துக்கிட்டு அங்க நாங்க வளர்த்த நாட்டுக்கோழி வந்துகிட்டு இருக்கோம். அங்க ஆட்டுக்கறி பிரியாணி போயிட்டு இருக்கோம். அது சாப்பிட்டுருப்பான். டேய் இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரன் மகன்லடா. ஓடுவா கையெழுத்து. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிச்சு நீ பெற்றுட்டியா 3 வயசுல ஒப்படைச்சு வெளியேறி இருந்தோம். பிள்ளைக்கும் அரசுக்குமானது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் டாக்டர் போயா. ஐயா நான் இன்ஜினியர் போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும் பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும் ஓடியா. அதுக்கு வரக்கூடாது, தொலைச்சு போடுவேன். ₹1 கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி, ₹1 கட்டணம் இல்லாம. அப்படி போட்டியலா கையெழுத்து? 200 அலகு மின்சாரம் இலவசம்னு கையெழுத்து போட்டு ₹1000 கட்டினவன் 4000 கட்டிட்டு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ வலைவலி திருப்பினா 7000 கட்டின 17000 வந்துருக்கு. இதுல வீட்டுல 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்கு, அதுக்கே இவ்வளவு கட்டணும். நம்ம வீட்டுல அந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கடப்பட கடப்படன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கு. காலக்கொடுமை காலக்கொடுமை. ஏதோ நடந்து வச்சே. எங்க ஊர்ல சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமையா ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது லட்சுமா அப்படின்னு. இவங்க போட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கெல்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்கினவன் எப்படி இருப்பான்? இப்ப நம்ம பயிலுக ஐயோ இந்த வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க, விசில் அடிக்க சரியாயிரும். அப்ப இது கரூர்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? நீங்க டேய் மனிதாபிமானத்தின் மொத்த உருவம்டா நாங்க. எங்களை பார்த்து பேசாதரா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு.
வேற்று நாட்டு ராணுவம், இன்னொரு நாட்டு ராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் ராணுவம் இலங்கை. அந்த ராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியத்தின் மகன் மகள். உட்காருங்க, கொஞ்சம் இடம் உட்காருங்க. நீங்க தள்ளி வாப்பா, இங்கிட்டு தள்ளி வா, இங்கிட்டு தள்ளி வா. அம்மா கொஞ்சம் நடந்து வாங்கம்மா, கொஞ்சம் இடம் கொடுங்க. தங்கச்சி இங்கிட்டு வாங்க, நல்லா இங்கிட்டு வாங்க. உட்காருங்க, அவ்வளவுதான், உட்காருங்க. ஒரு பழக்கத்தை நீங்க கத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பெண்கள் வரும்போது எந்திரிச்சு இந்த இருக்கை கொடுத்துட்டு வெளியேறி, அப்ப ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த கட்சிக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்கு. பசினாலும் 10 நாள் கிடப்பேன், 11 நாள் 100 நாள் நடப்பேன். இங்க இருக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரி வர மாட்டான். தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு தளபதியா இருக்க முடியும். போட்டு ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பாடம் நடத்த வைக்க கூடாது. புதுசா நீங்க வந்திருக்கிறே தெரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் சரி, சின்ன குழந்தை வந்தாலும் பெண் பிள்ளைகள் வந்தா நீ உட்கார்தாயின்னு எந்திரிச்சு நின்று, அவன் தான் சரியான ஆண்மகன். நீ உட்கார்ந்துக்கிட்டு தங்கச்சி அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தற்கொலையில பெரிய தற்கொலை ஆகிதான் பாத்துக்க. பச்சை மட்டையை வேற ஆளுக்கு எடுக்க மாட்டேன், உனக்கு எடுத்து விட்டுருவேன். பாத்துக்க. இப்போ 850 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் வாழ்வாதாரத்திற்காகத்தான் கடலுக்குள்ள மீன்பிடிக்க சென்றான். அவன் படகு பறிக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கா, சித்தவதை செய்யப்பட்டிருக்கா, கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த செத்து பிணமா வந்தவன் வீட்டிற்கு எவ்வளவு பணம் உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக, வாழ்வாதாரத்திற்கு கொடுக்கப்பட்டது? யாராவது ஒருத்தங்க, எந்த அரசாக இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அவன் குடும்பத்துக்கு வேற்று நாட்டு ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட தன் நாட்டு குடிகளில் எவனுக்காக ஒருத்தனுக்கு அரசு வேலை அவன் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. இங்க ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. பெரும் வெள்ளத்தில் இதே தலைநகர்ல பல குடும்பங்கள் செத்து மிதந்திருக்கு, பல பேர் உயிரற்று உடல் மிதந்து போயிருக்கு. அந்த குடும்பங்கள்லாம் இவ்வளவு ஒரு பேரிழப்பை சந்திருக்காங்கன்னு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. எப்படிப்பட்ட ஆட்சி நகர்வு, எவ்வளவு கேவலமான ஆட்சி நகர்! இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற எவனும் இந்த செயலை எதிர்ப்பான்டா. சீமான் அவன் தம்பி தங்கச்சிலடா, எவனும் நாட்டை நேசிக்கிற எவனும் எதிர்ப்பான், எவனும் எதிர்ப்பான். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்குடா 10 லட்சம் கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். அதை அரசு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்துது என்றால் இது எப்படிப்பட்டது? திமுக ஆட்சியில் நடந்தது கள்ளக்குறிச்சியில. இன்றைய முதல்வர் அன்றைக்கு அங்கே சென்று பார்த்தார். இவரால இடிபட்டு செத்தார்கள். அன்றைய முதல்வர் 2 செத்தார். இன்றைய முதல்வர் திசைக்கே போல திரும்பிட்டார். எப்படி நகர்த்துற நீ? என் நாட்டை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போற நீ? எந்த மாதிரி ஆட்சி முறை நிர்வாகம்? எப்படி? புல்வாமா மாவட்டத்திலே பயங்கரவாதிகளால் தாக்குதல், ராணுவ வீரர்களும் செத்தார்கள், மக்களும் செத்தார்கள். செத்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? செய்தி வாய்ச்சியா? சத்து போன மக்களில் அந்த குடும்பத்தில் அவனுக்கு அதை அரசு பண்ணி கொடுத்திருக்கா? பாத்தியா? பாத்திருக்க? பகல்காமில் செத்தானே, அவனுக்கு அதை அரசு பண்ணி இல்ல ஊக்கத்தொகை, உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி செத்து உயிரற்ற உடலாக இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவன் வீட்டிற்கு எத்தனை லட்ச ரூபாய்களை இந்த அரசுகள் கொடுத்திருக்கு? ஊக்கத்தொகை அல்லது வாழ்நாள் உதவித்தொகை சொல்லு. அவன் குடும்பத்தில் ஒருவனுக்கு அரசு வேலை, ஏதாவது செய்தி சொல்லு, சொல்லு. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழாவிலே நெரிசல்ல சிக்கிட்டாங்க, அந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லையே இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்ல நெரிசல் இல்லை, நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள்.
நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாமிக்கு போறது, அப்புறம் தேவாலயத்துல முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயேன்னா சத்தியம்னா மனசாக சொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா இல்லை. வழிபட்டார்கள், போட்டார், வழிபட்டார். எத்தனை கருவி படத்துக்கிட்டு இருந்தது, எத்தனை மேல பறந்து கருவிகள் ட்ரோன், அந்த கருவி படத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேல நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கில் வீவிலே மேல இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்தால் யாரு? நீங்க. அப்ப அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே. அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க. நீ ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? பாதி பேசிட்டு உங்க காதுக்குள்ள வந்து இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள வந்து சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிருக்கு. விசாரிச்சுல அதுகிட்ட கேட்க முடியாது. என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாருன்னு நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வியை முன்வைத்தார்கள்? நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லுங்க. பழி போட்டார். ஆமாம் போட்டார். இப்ப அதிகார ஆட்சி இருக்கு உங்ககிட்ட, காவல்துறை ஆட்சி இருக்கு உங்ககிட்ட, சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட, உளவுத்துறை ஆட்சி உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க. வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்க வேணான்னு சொல்றோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மாரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்காரு, அதுல வேலை போட்டு கொடு. நாங்க வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுறான். நாங்க ஒரு எல்லாரும் பிள்ளைகள மகளை எல்லாரும் வாழ்த்து பேசுறேன். நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன். கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஒன்று வச்சிருக்காரு, அரைஸ் மைக்ரோ பினான்ஸ், அதுல கொடு. வாய்ஸ் ஆஃப் காமன்ல கொடு. நீங்க விஜய் வித்தியாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க, அதுல வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்க கேட்டா சொல்லு. நாங்க உங்க போட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்க நன்றி சொல்றோம். ஒன்று போடுங்க. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிக்கே கொடுக்குறீங்க. முதலமைச்சர் ஆகல, ஒருவேளை முதலமைச்சர் ஆகல என்ன பண்ணிருப்பீங்க? அரசு வேலை கொடுத்திருப்பீங்களா? கொடுத்திருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன். விசாரிக்கும் போது இவனுக்கு பூரா நீ காசை கொடுத்து வேலை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி? அவரை அப்படி சாமி. ஒரு நேர்மையாளனா நீங்க நடந்துக்கணும். நேர்மையாளனா கூடு, வேலை கொடு. நீதிபதியே சொல்றாங்க பாருங்க, மாண்புமிக்க நீதி என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை கொடுங்க. ஒரு கடை வச்சு கொடுங்க, 10 ஆடு மாடை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் கடையை வச்சு கொடுங்க. அவர்களுக்கு என்ன தொழில் வருமோ அதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க கட்சி நிதியிலேயோ இதுலயோ நீங்க கொடுங்க. உங்களை சுத்தி தான் பெரிய செல்வந்தர்களா இருக்காங்களா, அவங்களை கையை காட்டி விடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்காங்க. யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜய் ரெட்டி, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாச்சலத்திட்ட வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பல காலம் தவம் இருந்து வேண்டி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்க நல்லது பண்ணி தீர்வோம். ஐயோ கொடுமை. கடவுளின் குழந்தை என் தம்பிட்டாதான் சொன்ன பாருங்க. அவர் போகணும் நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது? இங்க பேஞ்சு விட்டு போகணுதானடா. இங்க பேஞ்சா நாங்க பிடிச்சிக்கிறோம். என்னடா தம்பி, அது ஏன் கர்நாடகால இருந்து எனக்கு திறக்க விடணும்? கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கேட்கறீங்களா? அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார். அப்படி வழக்கை நான் போட்டு நீ வா அங்க உச்ச நீதிமன்றத்தில் போடு, நான் வரேன். கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா?
உன்னால காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்றேன், 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் காட்டி சொல்றான், 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடித்து கொல்லப்பட்டவனுக்கு அது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது இதெல்லாம்? அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்ப படிச்சா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை, இதானா? அப்ப தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பாடலை கண்டு காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சு டாஸ்மார்க்ல வெறும் 7,800 சாராயம் ஊற்றி கொடுக்கிறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை என்ன? அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த லெவலுக்கும் எனக்கு ஓட்டு போடு போடாது போ. ஒருத்தங்க கரூர் எப்படி நீ ஓட்டு கேட்டு வருவ? இப்படித்தான்டா வருவேன், இப்படித்தான் வருவேன். இல்ல இதுக்கு முன்னாடி என்ன போட்டு புடிங்கிட்டியா 2-3? போடாடே போட. ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளங்கி நிற்குது. அரசியலை கற்பிக்கல, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கல. எந்த மாநிலத்தில் சினிமா இல்ல, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்ல? கேரளாவில் இல்லையா? மேற்கு வங்கத்தில் இல்லையா? இல்ல எங்க இல்ல? மகாராஷ்டிரா இல்லையா? இன்னும் சல்மான் கான் ஷாருக் கானை விட நடிகர், மம்முட்டி மோகன்லாலை விட நடிகர். அவன் நடிகனா பார்ப்பான், தலைவனா பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடிச்சவர்றா. ஆசியாலே 500 படம் நடித்த கலைஞன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிருக்காரு. ஒருத்தன் எந்திரிச்சு கட்டப்படி பிடிச்சிட்டு உட்கார சொல்ல ஒருத்தர் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? அதுதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், அவரை உட்கார சொல்ல, அவரை பேச சொல்லுட்டான். இங்க என்ன வேலை புரியுதா உனக்கு? அவர் பெரிய நடிகர், அதனாலதான் சொல்றேன், அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லுட்டான். இவங்க எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமில்ல? பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடைய போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடைய போடல. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். அதான் சிக்கல். இந்த வந்தே மனோலாம் முதல் படத்துல நடிக்கும் போது நாடால வந்த மகரா பாட்டு போடுறான். இப்ப அதுக்கு ஒவ்வொருத்தனா கிளம்பி வருவான்ல. இப்பதான் நம்ம அருவா கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ள ஏதாவது ஓட்ட போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், வேலையை பார்க்கணும். நம்ம ஒரு உயர்ந்த கனவை கொண்டு நிற்கிறோம் என் உடன் பிறந்தார்களே. இந்த கட்சி சும்மா மற்ற கட்சி மாதிரி கட்சியில வருவான் போவான் நிற்பான், எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், வருவான், அது நிறைவேறலன்னா போவான். இங்க ஒன்ன கவனிச்சுக்க, நீ ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது உணர்ச்சி பாவலருடைய கருத்து. ஆனால் இன்று நிலைமை ஒன்று விழுந்தால் ஒரு 100 ஓர் 1000 எழுவோம். அதுதான் நாங்க வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் மேல் இருந்து மொத்தமாக தலைக்கும் தளிர் போல துளிர்த்து எழுவும். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்றால் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என் காட்டு வளம், என் கனிம வளம், என் நீர் வளம், நிலவளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம், எல்லாவற்றையும் காப்பது, எல்லாவற்றையும் காப்பது. பெண்களுக்கான சம உரிமை, சம வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் இருக்கு. தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரும் அடையாளம், ஒரு தேசிய இனத்தின் பெரும் அரண். அது ஒரு கட்சி அதுக்கு வச்சிருக்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நினைச்சுக்கிட்டு கூடாது. இது ஒரு காப்பு அரண். இது ஒரு வேற்றுக்கிற சொல் மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். இது பாசிசம், இனவெறி, இனவெறி என்று சொல்வார். நாம பேசுறது இன உரிமை அரசியல். அதை எவன் எதிர்க்கிறானோ அவன் தான் இனவெறி அரசியல் பண்றான். நாம பேசுறது இன உரிமை, இன உரிமை அரசியல். இல்லைன்னா
151 இடத்துல மருத்துவ படிப்புல மேல் படிப்புக்கு இருக்கிற 151 இடத்த பறி கொடுத்துட்டு இந்த அரசு நிக்குது. நமக்கு அறிக்கை கொடுத்தா அதுக்கு வந்து நம்மளை திட்டுது. அப்ப எப்படி? அது எங்க ஐயா பொதுச் செயலாளர் சொல்ற மாதிரி இந்த மேடைய அரசியலுக்கு இதுக்கான மேடை அல்ல. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நாங்க காத்திருக்கோம். ஏன்னா எங்க ஐயா எங்களுக்கு பாடிவிட்டு போயிருக்கான், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாண்டம் தகுதியால் வென்று விடல்ங்கிறான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வருவான். எந்த மாதிரி இப்ப வந்திருக்காங்களே இந்த மாதிரி ஆளுகள். எப்படி இவெல்லாம் யாரு? கோட்டு படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவன் ஜனநாயகன் வரும்போது அமைச்சரவையில் மந்திரியா இருக்கான். இது என்ன மாற்றம்? ரெவல்யூஷன்ல வருது. இதெல்லாம் ரெவல்யூஷன் வருது. இவங்க வரும்போதெல்லாம் அரசியல் புரட்சின்னு வருவான், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருவான், அப்புறம் பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆயிடும், பொலிட்டிக்கல் சர்வீஸ் வருவான், பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆயிடும். இப்ப பூரா பொலிட்டிக்கல் பிசினஸ் தான். இவன் சொல்லிட்டு இருக்கான் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு போங்கள். அரசு அலுவலகம் ஒரு தலைவன் லஞ்சம் கேட்டால், மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் அந்த அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியல. பணி இடநீக்கம் அல்ல, நிரந்தர பணி நீக்கம் சொல்ல முடியல. மக்களை நீங்கள் கொடுக்காதீர்கள், அவங்க கொடுக்கலாம், அடுத்த கொடுத்து வேலை சாய்ச்சிட்டு போயிடுவான். வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. கொடுக்காதீங்க. உங்க மகன் அவன் சொல்லுவான், எனக்கா வருதான் மகன், நீ கொடுத்தா தான் எழுத்து போடுவேன். யாரு? ஐயோ கொடுமை. என்ன செய்யணும்னு தெரியல. கட்டல்னு ஒரு நிறுவனம், அவன் பொலிவியால வந்து கொச்சப்பம்பான்னு ஒரு நதியில வந்து, உங்களுக்கு தெரியாத படிக்கணும், நீர் எழுத்துங்கிற புத்தகத்தை எல்லாம் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுனது முதல்ல எழுதியிருப்பார், முதல் பக்கத்திலே வருது. ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை. அவன் உலக வங்கியில 250 கோடி கடனை வாங்குறான் பொலிவியா. அந்த கடனுக்கு ஈடா வந்து அந்த கொச்சப்பம்பா நதி என்று கொடுன்னு ஒரு முதலாளியை கை காட்டுறான். அவன் தான் பெக்டல் நிறுவனம். அவன் பிரான்ஸ்காரன். அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தோன்னே நதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி கொடுத்துறாங்க. தண்ணி எடுக்காதுன்றான், குடிக்க எடுக்காத, விவசாயத்துக்கு எடுக்காத, குளிக்க எடுக்காத, நான் தான் தண்ணி தருவேன்ட்டான். அப்புறமா போராட்டம் வெடிக்குது. ஐயோ பிரச்சனை, அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சா, ஒன்றும் செய்ய முடியல, முழிக்குது. அப்போ வங்கியில பணி செஞ்ச ஒருத்தன் பதவியை விலகிட்டு வந்து பதவி மக்களை திரட்டி போராட ஆரம்பிக்கிறான். பல பேரை சுட்டு கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி பெரிய கலவரமான பிறகு அடித்து விரட்டுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரான். யாரு? இந்த பெக்டல். ஓடி வந்து கடைசியா எங்க இறங்கிறான்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறான். அங்க என்ன பண்றான்? அவன் பேர் என்னப்பா? சூயஸ். மார்வேடத்தில் இவர் போறாருல, அது மாதிரி அவன் ஒரு மார்வேடத்தில் சூயஸ்னு வந்து இறங்கிடுறான். அதுக்கு 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்து, யாருக்கு? பிரான்ஸ்காரன் சூயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு 3150 கோடி கொடுத்துட்டு, நான் உங்க மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறேன். எங்கிருந்து? பவானியிலிருந்து. ஏன் நதியிலிருந்து தண்ணி எடுத்து என் மக்களுக்கு கொடுக்க அவன் எனக்கு காசு கொடுத்துட்டு எப்படி? அதை நம்ம போராடி நிறுத்தி வச்சிருந்தோம். அப்பவே கேள்வி கேட்டு சண்டை போட்டேன் நான். அதை பெருமையா பேசுனது அம்மையார் ஜெயலலிதா, பெருமையா பேசுனது அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் ஐயா எஸ்பி வேலுமணி அவர். நாம கேள்வி கேட்டோம். அதை விட்டுட்டு தவிச்சதாய்க்கு தன் சொந்த மக்களுக்கு தன் தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உங்க அரசுக்கு என்ன வேலை? இதுக்கு எதுக்கு இந்த பிரான்ஸ் கம்பெனிக்கார சூயஸ்? பதில் இல்லை. இப்ப இவர் வந்து சேலம் மாவட்டத்துக்கு, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1200 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸு கழிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸ். சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு வெளிநாட்டுக்கு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா உன் வேலை இல்லை. அதுபோல் இங்க இன்னொரு கவனிக்கிறது, கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம். ஒரு மடக்கு குடிக்கிறாப்ல, அது ஒரு ரீல். 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவில் இருக்கிறது. காப்பிரைட்ஸ் அவனுடைய உரிமம், அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்கு, பேட்டன் ரைட் அவன்கிட்ட இருக்கு. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கணும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற, இதை குடிக்கிறாரு. இப்ப 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வபனா கின்லே அவன் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறானா? இந்த சூயஸ் கொடுக்க போறானா? இது போக
ஜல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போறானா? யாரா நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? ஜல்ஜீவன் யாரு? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி இருக்கிறோம். அதான் கேட்கிறேன், ஜல்ஜீவன் யார்? எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்கிற திட்டம். எங்கிருந்து தண்ணி? டெல்லியிலிருந்தே வருமா? எங்கிருந்து எடுப்பான்? ஜல்ஜீவனை எங்கிருந்து எடுப்பான்? என் மண்ணில இருந்து. என் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான் ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதிநீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில தண்ணீர் கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்க தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி. அங்க அவனுக்கு பவானி இருக்கு, இங்க தாமிரபரணி இருக்கு. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்று தர ஏன் இந்த இந்தியா வாழ்கிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வி ஏன் நீங்க எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்ப போடுவேன், குழாய போடுவான். எவ்வளவு நாளைக்கு கொடுப்பான்? எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம், ஓராண்டு. அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறன்ல இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு காசு இல்லை, அப்ப என்ன பண்ணலாம்? தனியாருக்கு டெண்டர், ஒப்பந்தம். எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போற. ஐயாரில் என்ன எதுக்கு நீ நாகர்கோவில் இது பண்ற? நாகர்கோவில் எதுக்கு அதை திறக்கிற? கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்ததை கையெழுத்து போட்டு திறக்க விட்டார். இப்ப மறுபடியும் நான் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி? ஏன் மானங்கட்ட கூட்டமடா நம்ம. கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது ஆத்தா மாறல, என் தாயின் முளை இல்லையா அது? இது எப்படி நீ இருக்க? நீ ஏற்பட இப்ப தெரியுதா எதுக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தேவைன்னு? அங்க ஒரு மகன் இந்த மண்ணை, அது மழை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன் குடித்த மாறை அறுக்கிற பச்சை துரோகிகளா. பால் ஊட்டின தாயின் மாறை அறுக்கிற பச்சை துரோகி. எதையும் நம்மால் உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டணும், நட்டலாம். நீரை உறிஞ்சி வித்தால் ஜெயிக்கலாம். ஊழலையும் ஒழிக்கலாம். அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்லை, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே, மலையை மணலை நம்மால் உருவாக்க முடியும். இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி பார்க்கலாமே. இல்ல பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி வெளி அதுக்கு ஒவ்வொரு நாளுக்கு ஒரு உடை வச்சிருக்காப்ல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். இது இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு படமா இருந்தே பதறாப்ல காமராஜ் படமா இருக்கும்போதே பதறாப்ல. ஐயோ, அதுல இந்த ஓமந்தூரார் குமாரசாமி அப்படின்னு. நமக்கு ஒண்ணுதான் இருக்குது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிருவ, ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. எப்படி சொல்றாப்ல? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படை இல்ல, இதெல்லாம் ஒரு பம்பரம். சுத்தணும்னு வேகமா சுத்தும், எங்க ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு திருவிருன்னு அங்கே போய் டொப்புன்னு விடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்கரோடு அப்படி நிக்கணும். அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போட்டு 2 பொழக்கணும்.
புரியுதா? புரியுதா? இருக்குப்பா. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் பெரியோட தான் இருக்கேன். ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே மாலை காலை இரு வேலைங்க. அவன் என்ன பயிற்சியாளர், மாட்டுக்கறி கோழி வேணாம், என்னதான் சாப்பிட, ஐயோ மாட்டுக்கறி மசூல் பில்ட் பண்ண தானே இது பண்ண பிடி பண்ணி என்னையா பெரிய கொடுமையா இருக்கு. படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், கொலவெறியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா அப்ப அடிச்சுட்டே இருக்கும்போது இப்படிலாம் கத்துக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமாலும் ஒரு கோபம்லாம் தணிஞ்சிடும். இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறியாகிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்து, நீங்க ஒரு கட்சியில இணையல, நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில கிடையாது. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசிய மக்கள், நமக்குள்ள ஒரே உறவு, தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம். இதை தெளிவாக்கணும். 2வது, நீ எங்க இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகணும். நீ எங்க வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை கிடையாது. உன் தொகுதி, உன் ஊரு, அதுக்குள்ளதான் வேலை. உன்னை மாதிரியே உணர்வுள்ள 10 வீரர்களை இணை, அவ்வளவுதான் உன் கடமை முடிஞ்சிருக்கு. கட்சி தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதா இங்க பிரச்சனை. ஒரு தீக்குச்சி ஒரு விளக்க கொளுத்தும், அது அணைஞ்சிடும். ஆனா அந்த விளக்க வச்சு 1 லட்சம் விளக்க கொளுத்த முடியும். இப்ப நீங்க கொளுத்துங்க. புரட்சி என்பது எப்போதும் காய்ந்த சருகுகளாக ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். இப்ப கையில் இருக்கு தீக்குச்சி, காஞ்ச சருகு இருக்கு, கொளுத்தி விடு, பற்றி எரியும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த ஆட்டம் நம்மளுடையது, கை மாறி இருக்கு. இப்ப அடுத்த சுற்று வரும்போது நம்ம கைக்கு வரும் தைரியமா இருக்கு. நம் மாற்று என்பது கோட்பாட்டளவில திராவிட இந்திய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு எதிராக கோட்பாட்டை கட்டி எழுப்பினது நாம் தான். அது விளைந்த அறுவடைக்கு வருகிறது வேற ஒரு கையில பலன் போயிடுச்சு. அதை வாக்கு செலுத்திய மக்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று ஓராண்டு பாடம் நடத்தினாலும் புரியாது. தொட அனுமதிக்கணும். தொட்டா அதிலிருந்து என்ன நடக்கும்? அவர்கள் சொல்வார்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று. 60 நாளே ஐயோ அப்பா அதுக்குள்ள கண்ணை கட்டுதேங்கிறான். என் பங்காளி வடிவேல் சொன்னா ஐயோ அதுக்குள்ளேயே கண்ணை கட்டுதேன்னு. இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு. இதுக்கு ஒரே மருந்து தான் என் உடன் பிறந்தவனே, பொறுமை. பொறுமை என்பதும் ஒருவித போர்தான் என்கிறான் மாசெட்டு. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், அதன் கனி தித்திப்பாக இருக்கும் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். எனக்கு என் தலைவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் உறுதியாக ஒரு நாள் வென்றுவோம். அப்படிதான் நடக்கும். இது ஒரு விபத்து நடந்திருக்கு. விபத்தே விதியாயிராது. அதனால இதுக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் காலத்தை நம்ம விலையா கொடுக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனால் மக்களோடு மக்களுக்காக நிற்கணும். மக்கள் மீது நமக்கு வருத்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரச்சனைக்கெல்லாம் போகாம இருக்கக்கூடாது. ரத்தமா கொடு, பிரச்சனையா போய் நில்லு, போராட்டமா போய் பக்கத்துல நில்லு, கவலையா தோல் கொடு, கண்ணீராய் துடைத்து விடு. அவன் கூட நில்லு. ஏன் நீ அவன்கிட்ட இருந்தா அவனுக்காக வந்திருக்க. உன்னை கேவலப்படுத்துறானா இகழ்கிறானா நீ புகழ் ஒண்ண, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு. பிரபாகரன் ஒளிக என்று ஒருவன் ஒருமுறை சொன்னால் பிரபாகரன் வாழ்க என்று நீ 1000 முறை சொல்லு. நீ சொல்லு. நம்ம வந்த பிறகுதான் இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு மற்ற கட்சிகள் கத்துக்கிட்டு செய்யுது. பாக்குறீல்ல? எந்த கட்சி வந்தாலும் நாம் தமிழர் கட்சியை கொடி கொடையில பாராட்டுவதற்கு காரணம் நாம் ஒரு முடிவெடுத்தோம். சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வெறி கிடையாது.
எவனும் மருத்துவமனையில போய் இந்த சாதி ரத்தம் தான் எனக்கு ஏத்துங்கன்னு சொல்றது இல்ல, ரத்தம் கொடுங்க தான். அது எவன் ரத்தமா இருந்தான்னு. அதனாலதான் நாம் ரத்தம் சிந்தி நம் இன விடுதலைக்கு போராடியதாலேயே ரத்தத்தை கொடையாக கொடுத்தோம், உறுப்புகளை கொடையாக கொடுக்கிற வழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான மரக்கண்டுகளை இந்த மண்ணில் நட்டு வளர்த்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் பெருமை பேசுவதற்கல்ல, பிறவி கடமை. அதனால் நாம் செய்கிறோம். அதை புரிந்து கொள்ளும். இந்த படையில இணைக்கும் போது நீ ஒரு பகத்சிங், இளைய புரட்சியாளன் பகத்சிங் அவனை உருவகப்படுத்திக்க. நீ திலீபனை போல ஒரு வீர போராளியை போல உன்னை நீ உருவகப்படுத்திக்க. சாதாரணமா நின்று வாழ்க ஒழிக கோஷம் போறது இங்க பழக்கம் இல்லை. வாழ்க தமிழ் தாய், வாழ்க தலைவர் பிரபாகரன், இப்படிதான் நீ பேசி கத்துக்கணும். மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நீ நிறுத்திடணும். இங்க அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்கவென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. முழக்கம்னா அப்படிதான் போடணும். இங்க ராணுவ கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுகிட்டு கையில வண்டியில போயிட்டு இப்படி கை காட்டுறது போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாம போகும், நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை, அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில தான் வருவேன், நான் பாட்டுக்கு வருவேன், நிறுத்தத்தில் நிற்பேன். இந்த மாதிரி கான்வாய் வருது, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயாலாம் கிடையாது. போய நீ போய, நான் வருவேன். போய எனக்கே பாதுகாப்பு இல்லை, நாட்டுக்கு என்ன பாதுகாப்பு? நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு. போய அவர் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையில எங்களை நிறுத்திடுறாங்க, குறுக்க கயிறை கட்டி. அண்ணன் வந்தோன்னு இந்த போலீஸ் எல்லாம் பாவம் பார்த்து திரும்பிக்கிறது, ஏதாவது கேட்பாருன்ட்டு. என்ன ஒன்று பூரா தங்கச்சி தம்பி என்ன நான் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது. போறவெல்லாம் பாவமா இருக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளை இங்கிட்டு இங்கிட்டு கடக்கிறதுக்கு ஒரு கயிறை குறுக்க கட்டிப்புறாங்க. இதை இவங்களை ஒழிக்கணும், அதுங்களை தொலைக்கணும். கொடுமையா இருக்கு. இந்த 3ஆம் தேதி ஒரு ரீல் போடலாம்னு இருந்தாப்ல, அதுக்குள்ள அவன் சிவகுமார் வந்தா கலவரம் வந்தா நான் பொறுப்பு இல்லைன்ட்டாப்ல. அதான் மழை பெஞ்சிருச்சு, திறந்து விட்டாங்க, பொறுக்கல. இவங்க நாடை நான் ஜெயிக்க முடியலன்னு பெஞ்சு விட்டாங்க. அதனால இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்திச்சு பேசுவோம். பல ஊர்கள் இருந்து உணர்வு எழுச்சியோட வந்திருக்கிறீங்க. நம்ம தேர்தலில் தான் தோற்றுகிறோம். அவர்கள் சொல்றபடி வெற்றி தோல்வி, அதில் அவர்கள் அதிகப்படியாக வாக்கு வாங்கி இருக்கிறார்கள். அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவா இருக்கு, அது அவ்வளவுதான். இந்த தடவை நம்பிக்கை இல்லாத அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் வர நம்மளால வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். ஒண்ணுதான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக இருங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் அண்ணன் தருகிறேன். நாம் தமிழர் பிள்ளை என்பவன் தனியா இருக்கணும், அவனுக்கு தனியா தெரியணும், தனித்துவம் இருக்கணும். அவன் ஏற்றுக்கொண்டிருக்க தலைவன் பிரபாகரன் பெயரை உச்சரிக்க தகுதி வச்சிருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அதை கடைபிடிக்கணும். அதுதான் இந்த கட்சிக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். பிள்ளைகள் எல்லாம், இளம் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேரம் கால் கெடுக்க தங்கச்சியெல்லாம் நிற்கிறாங்க. நம்ம நிறைய பேசலாம், நிறைய இன்னும் காலங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை நீங்கள் பெருமைக்குரியவர்கள், பெருமை மிக்கவர்கள், பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் பிள்ளைகள். நாம் இன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், நாம் வென்றே தீர வேண்டும். இது வரலாற்றின் காலத்தின் தேவை, வரலாற்றின் பெருங்கடமை என்பதை உணர்ந்து இந்த அரசியல் புரட்சி படையில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டிருப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என் முன்னாடி இவ்வளவு எழுச்சியோடு அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம்பிக்கை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.